ஹாய் வீவர்ஸ், நான் இப்போது மாடிக்கு வந்திருக்கேன். நம்ம வீட்டு முருங்கை மரத்தில் முருங்கைப்பூவை எடுத்து நான் முட்டை போட்டு பொரிக்க போகிறேன். அதை எப்படி பொரிக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ இதில் உள்ள வேஸ்ட்டு பூ எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். மரத்தில் இந்த பூவாக இருக்கா பாருங்கம்மா, நல்லா பூவாக இருக்குது. இப்போது இதெல்லாம் வேஸ்டேஜ் பூ தான், இது நல்லா தெரியுது. இதில் மூக்கு மாதிரி இருக்கும். அந்த மூக்கு மாதிரி இருக்கிற பூவை மட்டும் விட்டுட்டு மற்ற பூவெல்லாம் வேஸ்ட்டு பூவெல்லாம் பிடுங்கி வச்சுருக்கிறேன். இப்போ மூக்கு பூ எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பாருங்கம்மா, இதில் தெரியுதா உங்களுக்கு? இதில் பிஞ்சோடு எப்படி இருக்கா? இதெல்லாம் காய் காய்க்குமா. நான் வேஸ்ட்டு பூவாக பார்த்து நான் இதில் இப்போது பிடுங்கி வச்சுருக்கேன் பாருங்கள், ஒரு குண்டானில். இதை நான் முட்டை போட்டு பொரிக்க போகிறேன். எப்படி பொரிக்கிறதுன்னு சொல்கிறேன். நம்ம வீட்டு மாடியில் முருங்கை மரம் பெருசாக வளர்ந்துடுச்சு. பூவாக பிடுங்கி நான் இப்போ உங்களுக்கு முட்டை எப்படி போட்டு பொரிக்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன். வாங்க. இப்போ முருங்கைப்பூ பொரியல் செய்ய போகிறேம்மா. சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டேன், கடலெண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு முட்டை பொரியலுக்கு தேவையானது 3 முட்டை, முருங்கைப்பூவை அதில் உள்ள காம்பெல்லாம் எடுத்து அலசிட்டு தண்ணியில் இருக்குது. நம்ம போடும்போது அப்படியே தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். அடுத்து வெங்காயம், பச்சை மிளகா, 3 பச்சை மிளகா, ஒரு 3 பல்லாரி போட்டிருக்கேன். இப்போது இந்த பச்சை மிளகாயை ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுக்கணுமா. அடுத்து சேர்ந்தாப்பில் வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாயும் கொஞ்சம் வதங்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். வெங்காயம் பச்சை மிளகாயும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும். இந்த முருங்கைப்பூ உடம்புக்கு ரொம்ப நல்லதுமா. எதுக்குன்னா, நம்ம கண்புரைன்னு வருது இல்லையா, கண்புரை அப்படின்னு கண்ணுக்கு கண்புரைன்னு இப்போ வருது. அதாவது வயசாகி கண்ணில் புரை விழுகுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது விழுகாமல் அந்த கண் புரை வராமல் இருக்கணும்னா இதை நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் இந்த பூவை சேர்த்துக்கிட்டோம்னா அந்த கண் புரை வர்றதை தடுக்கலாமா. இது இந்த முருங்கைப்பூவை இப்போது நம்ம வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ முருங்கைப்பூவை அள்ளி அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 157 158
இந்த வெங்காயம் பச்சை மிளகா கூட இந்த பூவையும் நல்லா வதக்கிக்கிடணும். வெந்துடும் இதுலேயே இந்த பூ வந்து. இது வந்து நம்ம பாலை காய்ச்சி பால்லையும் கொஞ்சம் இந்த பூவை வேக போட்டு நல்லா வேக வச்சு குடிச்சிங்கன்னா கண்ணுக்கு நல்லதுமா. பாலோட வேக வச்சு கடைஞ்சி அப்படியே டம்ளரில் ஊற்றி அந்த பாலை வேக வச்சு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த பூவை முருங்கைப்பூ வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லதுமா. அது வந்து கண் புரை வர்றது, கண் கோளாறு, கண் பவரு இதெல்லாம் வந்து இந்த பூ வந்து சரி பண்ணுமா. அதனால் ஒரு டம்ளரு நல்லா பாலில் பூவை நல்லா வேக போட்டு நல்லா கடைஞ்சி குடித்தோம்னா ரொம்ப நல்லது. அது நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. பூ கிடைக்கிற நேரமெல்லாம் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா செம டேஸ்ட்டாக இருக்குமா. அந்த முருங்கைப்பூ கூட இந்த முட்டையை போட்டு பொரித்து சாப்பாட்டுக்கு நம்ம தொட்டுக்குவோம். நல்லா இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் வேகணும் இந்த முருங்கைப்பூ. வதங்கிருச்சுமா. இப்போது நம்ம முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். மூணு முட்டை போட்டுக்குவோம். நல்லா இந்த நடுவில் இப்படியே பூவெல்லாம் சுற்றி தள்ளி விட்டுட்டு நடுவில் பாருங்கம்மா, முட்டை பொரியல் ரெடி. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்லது. முருங்கைப்பூ கண்ணுக்கு நல்லது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.